ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. பயந்திடாதே நீ கலங்கிட. குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். இந்த லெந்து கால அல்லது உபவாச கால சிந்தனைக்கென்று நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி, திருமறை பகுதி யோவான் 10ஆம் அதிகாரம் திருவார்த்தை 11. நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நம் ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், வாக்கு மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். இப்பொழுது ஆண்டவரே, இந்த தியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை ஏற்பாடு செய்தவர்களுக்காக நன்றி. ஆண்டவரே, திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த காணொலி வாயிலாக கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய இந்த லெந்து கால சிந்தனைக்குள்ளாக எங்களை நாங்கள் ஒடுக்கி வாழ உதவி செய்ய வேண்டுமாய் மீட்பர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு ஆண்டவர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துக்குள் எனக்கு மிக அன்பானவர்களே, இந்த நாளிலே நான் வாசிக்கேட்ட அந்த வசனத்தின்படி நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்ற இந்த வார்த்தையிலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். இஸ் a குட் ஷெப்பர்ட் என்று நாம் பார்க்கிறோம். அவர் ஒருவரே நல்ல மேய்ப்பர் என்பதை நாம் உணர்ந்து அறிந்து கொள்ள முடியும். அவர்தான் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்த சிந்தி நம்மை மீட்டெடுத்தவர். இதற்காக நாம் பிதாவாகிய கடவுளுக்கு, ஒரே கடவுளாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு நாம் அதிகமாய் நன்றி செலுத்துவார். குறிப்பாக ஒரு பக்தர் இவராக பாடுகிறார். முள்முடி உனக்காக, ரத்தம் எல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, ரத்தம் எல்லாம் உனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, நீ பரிசுத்தமாகி, நீ பரிசுத்தமாகி, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இந்த பாடல் வழியாக நாம் பார்க்கும் பொழுது முள்முடி நமக்காக, ரத்தம் எல்லாம் நமக்காக. பிதாவாகிய கடவுள் இந்த மனுக்குலத்தின் மீது வைத்த மிகப்பெரிய அன்பின் வெளிப்பாடாக தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காக அவரை சிலுவையில அடிக்கப்பட ஒப்பு கொடுத்திருக்கிறார். எனவே எனக்கு மிக அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த உபவாச கால சிந்தனைகள் என்ற அடிப்படையிலே நாம் இந்த தியானத்துக்குள்ளாய் வரும் பொழுது அவர் நல்ல மேய்ப்பனாய் இருந்து நம்மை மேய்த்து கொண்டு வருகிறார். ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்தார். அதுபோல சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த நாளிலே நாம் கேட்ட இந்த திருவார்த்தைகளின் அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய கடவுள் தம்முடைய சொந்த பிள்ளையை நமக்காக இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை மீட்கெடுக்கும்படியாக தன்னை பலியாக இந்த உலகத்திலே ஒப்படைத்தார். எனவே எனக்கு மிகவும் அன்பானவர்களே, இந்த நாளில் நான் வாசிக்கேட்ட அந்த வசனத்தின்படி குட் ஷெப்பர்ட் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல மெய்ப்பனாக அவர் நமக்கு இருக்கிறார். நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு மெய்ப்பராக இருக்கிறார். பேதுருவில் நாம் வாசிக்கிறோம், மெய்ப்பனும் கண்காணியாரும் இடத்திலே நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். சிதறுண்ட ஆடுகளை போடுகிறீர்கள், இப்பொழுதும் மெய்ப்பனும் கண்காணி மண்டலத்தில் திருப்பப்பட்டிருக்கிறது. வசனத்தின்படி ஆண்டவரிடத்திலே நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதனோ அல்லது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலோ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உள்ளே வந்து தங்கி நமக்குள்ளே வாசம் செய்கிற கடவுளாக, சொந்த மகன் என்று பாராமலே நாம் வாழ இயேசுவையை நமக்கு அளித்தார். சொந்த மகன் என்று பாராமல் நாம் வாழ்வதற்காக இயேசு ஆண்டவரை நமக்காக இந்த உலகத்திலே ஒப்படைத்தது. இந்த லெந்து காலங்களிலே, இந்த 40 நாட்களிலே நாம் செய்ய வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது, உபவாசிக்க வேண்டியது, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது. ப்ரே, ஃபாஸ்ட் அண்ட் கிவ் என்ற அந்த 3 கோட்பாடுகள் மத்தியிலே நாம் இருக்கும் பொழுது இந்த லெந்து காலங்கள் நமக்கு மிக ஆசீர்வாதமான காலமாக அமையும். ஆண்டவரோடு இருத்தல் என்று சொல்லப்படும். இந்த காலங்களிலே ஆண்டவரோடு இருப்பது ஒரு துளிர்விடும் காலம் என்றும் சொல்லப்படும். ஆக எனக்கு மிக அன்பானவர்களே, இந்த நாளில் நாம் வாசி கேட்ட இந்த வசனத்தின்படி குட் ஷெப்பர்ட் என்று ஆண்டவர் அவரை சொல்கிறார். ஒரு
நல்ல மேய்ப்பனான அந்த இயேசு ஆண்டவரத்தை நாம் திரும்புவோம். அவருடைய பாதையிலே நாம் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொள்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த திருவார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம். சொந்த மகன் என்று போறான் எங்கள் எல்லாருக்காக நீர் அவர் ஒப்புப்படுத்தி அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நீர் அருளாதிருப்பது எப்படி என்று பவுல் கேட்பதற்கு நான் கேட்கிறோம். இந்த நாட்கள் உங்கள் இறக்க எங்களோடு இருக்கட்டும், வழிநடத்தும் ஆசீர்வாதம். இதை ஒழுங்கு செய்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் எந்த காலம் உம்மோடு நான் இணைந்திருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்தும். மீட்பர் ரட்சகராகிய இயேசு ஆண்டவர் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென்.